பாடசாலை மாணவர்களிடையே வேகமாக பரவும் வைரஸ் காய்ச்சல். கல்வி அமைச்சின் அவசர சுற்றறிக்கை. இலங்கையின் சில மாவட்டங்களில் என்டரோ வைரஸ் மெனிங்சைட்டிஸ் எனும் வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஊடாக அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அவசர சுற்றறிக்கை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களை அதிகம் பாதிக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல் கடந்த ஏப்ரல் மாதம் மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய பிரதேசத்தில் முதன்முறையாக இனம் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது நுவரெலியா, கண்டி மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த நோய் பரவியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொற்று நோயியல் மற்றும் சூழலியல் ஆய்வுகளின்படி பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த நோய் அதிக அளவில் பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வைரஸ் மேலும் பரவுவதை தடுப்பதற்காக பாடசாலைகளில் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார நடைமுறைகள் குறித்து அனைத்து பாடசாலைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் உணவு உட்கொள்ளும் முன்பும் கழிவறைகளை பயன்படுத்திய பின்னரும் சவக்காரம் கொண்டு கைகளை சுத்தமாக கழுவுதல், பாடசாலை வளாகங்களை சுத்தமாக பேணுதல் மற்றும் சிற்றுண்டி சாலைகளின் சுகாதாரங்களை பலப்படுத்துதல் போன்றவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மாணவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, கழுத்து வலி அல்லது வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அவர்களை உடனடியாக பாடசாலையில் இருந்து விடுவித்து மருத்துவ சிகிச்சைக்காக அனுப்பி வைக்குமாறும், ஏதேனும் வகுப்பில் இத்தகைய அறிகுறிகள் உள்ள மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டால் பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரிக்கு உடன் அறிவிக்குமாறும் கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை தவிர்த்து சுகாதார வழிகாட்டல்களை சரியாக பின்பற்றுவதன் மூலம் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.